ஐயோ மகேஷ், இதுதான் உங்க பிரச்சனையா? இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட இத சொல்லிருந்தீங்கன்னா அப்பவே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டமானதா ஆக்கிட்டீங்க? உங்க ஞாபகத்துக்கு வந்து போற பொண்ணு யாருன்னு தெரியணும். அதானே உங்க பிரச்சனை. உங்க கூட பைக்ல சுத்துனது, நீங்க பூ வாங்கி கொடுத்தது எல்லாமே எனக்கு தான் மகேஷ். அதுதான் இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நீங்க அத போய் எதுக்கு வேற ஒரு பொண்ணு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க? மகேஷ், அது நான் தான். பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கே. எப்படி போய் சொல்றா பாரு. கடவுளே, இத விக்கி தம்பி நம்பாம இருக்கணுமே. அம்மாக்கு தப்பாம பொண்ணு பிறந்திருக்கா. எப்படி கொஞ்சம் கூட கூசாம இப்படி போய் சொல்றா? மாப்பிள்ள, அவ சொல்றது உண்மை இல்ல மாப்பிள்ள, நம்பிராதீங்க. இன்னும் என்ன மகேஷ் யோசிச்சுட்டு இருக்கீங்க? மகேஷ், அது நான் தான் மகேஷ். இல்ல கவி, அது நீ இல்ல. நான் தான் மகேஷ். நான் தான் உங்க கூட பழகி இருக்கேன், உங்க கூட பைக்ல சுத்தி இருக்கேன். நான் உங்க கூட பழகின அந்த 5 வருஷத்துல நீங்க ஏன் கூடவே தான் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன விட்டுட்டு உங்களுக்கு வேற எந்த பொண்ணு ஞாபகத்துக்கு வந்திருக்க போது? மகேஷ், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், அது நான் தான். நீ இல்ல கவி. மகேஷ், அது நான் தான் மகேஷ். நீ இல்ல கவி. ஐயோ மகேஷ், அது நான் தான். நீ இல்லன்னு சொல்றல. மகேஷ், அந்த பொண்ணோட முகம் உங்களுக்கு ஞாபகத்துல இல்லன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி நீங்க இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா அது நான் இல்லன்னு சொல்வீங்க? மகேஷ், அது நான் தான். அந்த பொண்ணோட முகம் எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் அந்த அந்த பொண்ணோட முழு உருவம் என் மைண்டுக்குள்ளே இருக்கு. அதை வச்சே சொல்லுவேன் அத நீ இல்லன்னு. அதுவும் போக அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. உன்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. அந்த பொண்ணுகிட்ட ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துச்சு. நீ அந்த மாதிரி கிடையாது கவி. அதனால நான் நிச்சயமா அடிச்சு சொல்லுவேன், நீ அது இல்லவே இல்லை. ஏன் மாப்ள, உங்க ஞாபகத்துல வர மாதிரி உங்க லைஃப்ல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்திருந்தானா இந்நேரம் உங்களை அவ தேடி வந்திருப்பால. அப்படி யாருமே வரலங்கிறப்போ உங்களுக்கே தெரியலையா? அந்த மாதிரி யாருமே இல்ல மாப்ள. உங்க ஞாபகத்துல வந்துகிட்டு இருக்கிறது கவியா தான் இருந்திருக்கணும். இல்லனா இல்லாத ஒரு பொண்ண நீங்களாவே கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க மாப்ள. கற்பனைக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காண்டி. அந்த வித்தியாசம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்தது நிச்சயமா கற்பனையே கிடையாது. அப்ப ஏன் அந்த பொண்ணு இத்தனை நாளா உங்களை தேடி வரல? அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அதனால இந்த கேள்விக்கான பதில் அந்த பொண்ணால மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா கண்டிப்பா அப்படி ஒரு பொண்ணு இருக்கா. எங்கேயோ தூரத்துல இல்ல, என் பக்கத்துல கூட இருக்கலாம்ல. ஒருவேளை நாளைக்கு அந்த பொண்ணு என்ன தேடி வந்துட்டா நான் என்ன பண்றது ஆண்டி? அந்த பயத்துல தான் நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஒருவேளை கவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா திடீர்னு அந்த பொண்ணு வந்து நின்னுட்டா அந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்றது ஆண்டி? இல்ல கவிக்கு தான் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ்றது நியாயமே ஆகாது.
ஐயோ மாப்பிள, அப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை கேட்காம திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு பொண்ணு இல்லைங்கிறது உங்களோட நம்பிக்கை. அப்படி ஒரு பொண்ணு இருக்காங்கிறது என்னோட நம்பிக்கை. எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காம யார் சொல்றதையும் என்னால நம்ப முடியாது. நீங்க சொல்றது நியாயம்தான் மகேஷ். உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்காம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இத முதல்லயே நீங்க எங்க கிட்ட தெளிவா சொல்லிருக்கலாமே. நான் சொல்ல தயாரா தான் இருந்தேன் ஆண்டி. ஆனா இங்க இருக்கிற யாருமே அதை கேட்க தயாராவே இல்ல ஆண்டி. எங்க அப்பாவுல இருந்து இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்களே தவிர என் மனசுல என்ன இருக்குன்னு யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லை. மாப்பிள, எங்களை பொறுத்த வரைக்கும் கவியும் நீங்களும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் வரைக்கும் போய் அப்போதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருப்பீங்கன்னு எங்களால எப்படி யோசிக்க முடியுது? உங்க விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நாங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மாப்பிள. ஆனா இப்பதானே நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. இதோ பாருங்க மாப்பிள, உங்களை எல்லாம் நாங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை மாப்பிள. ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் சின்ன குழந்தையும் இல்ல. இங்க பாருங்க, என் பொண்ணு கவிதா ஏமாந்து போய் நிக்கிறா. நான் இப்பவும் சொல்றேன், நான் கவியவோ இல்ல உங்க எல்லாரையும் ஏமாத்தவோ நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தல. எனக்கு தெரிஞ்சு நான் மனசார ஒரு பொண்ணை நேசிச்சிருக்கேன். அந்த பொண்ணு கூட நான் வாழ்ந்திருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அதனால்தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். இந்த கல்யாணம் நின்னா அது கவிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கவிய உயிருக்கு உயிரா லவ் பண்ற அந்த சதீஷ தெரிஞ்சு அவனை கவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். மாப்பிள, நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்டேஷன்ல அந்த பையன் வேற மாதிரில பேசினா. நீங்க வேற யாரையோ லவ் பண்றீங்க. அந்த பொண்ணதான் கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் பண்றதா இருந்தீங்கன்னு சொல்றா. நான் என் மனசுக்குள்ள இருந்த பொண்ணதான் சொன்னேன்.